நிரஞ்சன். ஆகாஷ் எங்க? எப்பயும் தான் சாலரி இதோ வராம பாருங்க. நம்ம கூலா டைமுக்கு வர மாதிரி. ஏன் ஒரு இன்னைக்கு லேட்டு? வழக்கம் போலதான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதை எடிட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்டா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துச்சாதான் என்ன டைம் வரலாங்க. சரி பிரச்சனை நீங்க எதை பத்தி வீடியோ போட்டீங்க? வழக்கம் போலதான் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், பாலிடிக்ஸ் இதெல்லாம் கலந்து ஒரு வீடியோ போட்டேன். அப்ப நீ கூட வீடியோக்கு ஒரு அக்கா ரிவ்யூ எடுத்து போட்டுருக்கேன் பாத்தியா? ஆமா நானும் பார்த்தேன். அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒண்ணு போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு தான் நம்ம கொடுத்த ப்ராஜெக்டோட டெட்லைன் ஞாபகம் இருக்கா? நீங்க முடிச்சிடலாம். ஹெச்ஆர் வந்ததும் ப்ராஜெக்ட் செக்ஷன் பத்தி பேசிட்டு salary hike பத்தி கேட்டாங்க. நமக்கு 3 months முன்னாடியே salary hike பண்ண வேண்டியது இன்னும் பண்ணல. நீயும் ஒரு மாசமா சேலரி கேட்டு அந்த ஹெச்ஆர் முன்னாடி அலைஞ்சிட்டு தான் இருக்க. அதனால உன் பேச்செல்லாம் காதலியே வாங்குற மாதிரி தெரியல. நீ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது ஹெச்ஆர் டைரக்டா கேட்டு பாரு சாலரி பத்தி. அப்படின்னா எந்த டைரக்டா ஏய் எல்லாரும் என்ன விடுங்க. ஒருவேளை நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஹெச்ஆர் வந்தனையும் சப்மிட் பண்ணிடலாம். எப்படா வருவான் இந்த ஹெச்ஆர்? ஆகாஷ் ஆக்சுவலி உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கம்யூனிசமே ஒரு ஃபெயில்டு ஐடியாலஜின்னு சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலா அதை பத்தி உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அது அப்படி கிடையாது, நீ புரியுது. ஹலோ ஓகே சார் ஓகே சார். சரி ஓகே ஹெச்ஆர் கால் பண்றாரு. நான் போய் என்ன பார்த்து வரேன். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் சார் எம்டி கிட்ட பேசுனீங்களா? salary hike என்ன சொன்னாரு? பேசிருக்கேன். ஓகே சொன்னா பார்க்கலாம். சார் என்ன எவ்வளவு நாள் சார்? ஏற்கனவே 3 months ஆயிடுச்சு. உங்களுக்கு அவ்வளவு அவசரம் வந்தா டைரக்டா எம்டிட்டே பேசுங்க. என்ன டேரக்டா என்ன பக்கம் வந்துருக்கீங்க? எல்லாமே ஹெச்ஆர் சொல்லி கன்வே பண்ணிருக்காங்க. சார் நான் இந்த salary hike பத்தி 1 monthக்கு மேல அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனா அவர் சரியா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாரு. அது மட்டும் இல்ல, நீங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் நாங்க டெட்லைன் கூட கரெக்டா சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க? என்னம்மா நீங்க மட்டும் பேசிக்கிட்டே போறீங்க? நீங்க மட்டுமா வேலை பார்க்குறீங்க? எல்லாரும் அமைதியா இருக்கும்போது என்னமோ நீங்க மட்டும் தான் வேலை பார்க்குற மாதிரி பேசுறீங்க. அப்புறம் அந்த ஹைக்குனா எனக்கு தெரியும் யாருக்கு எப்போ போடணும்னு சொல்லிட்டு. அதனால நீங்க சொல்ல தேவையில்லை. இல்ல அப்படின்னா முடியாதுன்னா வேற கம்பெனி பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. உங்க வேலைக்கு இங்க வேலை பார்க்க 1000 பேர் ரெடியா இருக்காங்க. என்னாச்சு? ஏதோ ஆர்கியூ பண்ண மாதிரி இருக்கு. சாலரி ஹைக் பத்தி கேட்டியா? என்ன சொன்னாரு? நான் பேப்பர் போட போறேன். என்ன மேல நீங்க ஒர்க் பண்ண முடியும். நானா அதே நல்லது. அந்த எப்படி பேசலாம் தெரியுமா? நான் போய் salary hike பத்தி கேட்கறேன். அவ்வளவு திமிரா பதில் சொல்றான். வேணும்னா லெட்டர் போட்டுக்கோ, உன் இடத்துல ஃபில் பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்கன்னு சொல்றான். நான் ஒருத்தி போய் கேட்கும் தானே இப்படி சொல்றாங்க. இதுவே நம்ம ஒர்க் பண்ற எல்லாரும் போய் கேட்டா அவங்களால இப்படி சொல்ல முடியாதுல்ல. நம்ம உழைப்புக்கான salary தானே நம்ம கம்யூனிசம் இஸ் a failed ideology. அப்படிதானே? கம்யூனிசம் இஸ் அ ஃபீலிங். அந்த ஃபீலிங் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. உங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது, அதுக்காக உங்களுக்கு கோபம் வரும் பொழுது, அதுக்காக கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தோணும் பொழுது அது உங்களுக்கு புரியும்.